வாரத்தில் இன்றைக்கி நைட் என்ன டிஃபன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு. மத்தியானம் குயிக் லஞ்ச் எப்படி செய்கிறது 30 நிமிஷத்துலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி ஈஸியான ஒரு டிஷ் தான் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும். தக்காளி தொக்கு ரொம்ப சீக்கிரமாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். சப்பாத்தி நான் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் வெறும் தண்ணி ஊற்றி தான் பிசைவேன், சாஃப்டாக வரும். சப்பாத்திக்கு நைட்டுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. வெறும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே இவ்வளோ சாஃப்டாக நல்லா வரும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கையில் ஒட்டாமல், உங்களுக்கு சுத்தமாக கையில் ஒட்டாமல் வரணும்னா நல்லா பிசைஞ்சிட்டு வேணால் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கையில் தடவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா கையில் துளி கூட ஒட்டாது. இதுக்கு தொட்டுக்க இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். தக்காளி தொக்கு ஈஸி தான். ரெண்டு டைப்பாக அதை பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு டைப் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சீக்கிரம் ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். தக்காளி தொக்கு பண்ண நான் 15 தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தக்காளி ரொம்ப விலை மலிவாக கிடைக்கிறது. எங்கள் ஏரியாவில் 15 ரூபா கிலோ தக்காளி. அந்த மாதிரி மலிவாக கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் மொத்தமாக பண்ணி வச்சுக்கலாம், கெடவே கெடாது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஸ்டைல் தக்காளி தொக்கு செய்கிறேன். நாளைக்கு இன்னொன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன், இன்னொரு ஸ்டைல். இப்போ 15 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 25 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதை இப்போ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் தக்காளி, மிளகாய் வத்தல், உப்பு வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரப்போகிறோம். தக்காளி தொக்குக்கு தக்காளி, சேப்பு மிளகா, உப்பு வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நைஸாக அரைக்கணும். இது நைஸாக அரைக்கணும்னா சேப்பு மிளகாயை கிள்ளி போடணும். கிள்ளி போட்டால் இந்த மாதிரி நைஸாக வரும். நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளி தொக்கு 2-3 நாளைக்கு வச்சுக்கணுன்னா நல்லெண்ணெய் இருந்தால் தான் கெடாது. இப்போ பண்ணுற தக்காளி தொக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கூட கிடையாது. வெளியிலேயே தண்ணி படாமல் வச்சுக்கிட்டா போதும். கடுகு வெடித்தோடனே அரைச்ச இந்த கலவையை கொட்டி கலரணும். கடுகு வெடிச்சாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச கலவையை கொட்டணும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரி விடணும். ஒரு தடவை நல்லா கலரி விட்டால் போதும். தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் சுண்ட தான் போகிறது. சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். அடிக்கடி கலரி விடணும். இந்த மாதிரி தக்காளி மலிவாக கிடைக்கிற காலத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா 2-3 நாளைக்கு சைட் டிஷ் கவலையே கிடையாது. நல்லெண்ணெயில் பண்ணுறதுனால உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. இதில் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நம்ம காரப்பொடியும் போட்டுக்கலாம். உப்பு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ, அவங்கவுங்க குடும்பத்துக்கு எப்படி பழக்கமோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். எங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான், அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டோம். கொஞ்சம் நஞ்சம் தக்காளி ஏதாவது இருந்தால் கூட அதை எப்படி மசிச்சு விட்டிங்கன்னா போதும். அது கொதிக்கிறப்பே இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கூழாக ஒரே மாதிரி ஆகிடும். தொக்கு கொதிச்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிறப்போ ஓரத்தெல்லாம் நம்ம எடுத்து 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 விடணும். இல்லைன்னா ஓரத்தில் அது காந்தி அது ஒரு கலராகிடும்.
இன்னும் கொதிக்கணும். இன்னும் கொதித்து கொஞ்சம் திக்காகும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் வந்து நல்ல டைட்டான டப்பாவில் நல்லா ஆறினோன்னு, அதுதான் முக்கியம். சூட்டோடு வைக்கக்கூடாது, வேர்த்து விட்டுரும், பூஞ்சை பிடிச்சிரும். ஆறினோன்னு ஒரு எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு ஏர்டைட் டப்பாலேயோ போட்டு வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கூட இல்லை. வெளியில் வச்சா 2-3 நாளைக்கு டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்து டிஃபனுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறது அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது. தக்காளி விலை மலிவாக இருக்கிற காலத்தில் இதை தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த நேரத்தில் பெருங்காயம் போடணும். இப்போ பெருங்காய வாசனையோடையே நல்லா கொதிக்கும். சில பேர் இது கூட வெங்காயம் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த ரெட் கலருக்காக ஒன்லி தக்காளி தான். அதுலேயும் நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். எல்லா தக்காளியுமே ரெட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த கலர் வரும். நீங்கள் சேப்பு மிளகாய்க்கு பதிலாக காரப்பொடி போட்டாலும் அந்த கலர் வரும். இல்லை சேப்பு மிளகா பாதி காஷ்மீரி சில்லி பாதி போட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லியில் காரம் அவ்வளோவா இருக்காது, ஆனால் கலர் கொடுக்கும். அதனால காஷ்மீரி சில்லியும் பாதி போட்டுக்கலாம். 20 மிளகான்னா 10 காஞ்ச மிளகா 10 காஷ்மீரி சில்லி போட்டுருந்தா இன்னும் ரெட் கலரில் வரும். ஆனால் 2-3 நாள் ஷெல்ஃப் லைஃபுங்கிறதுனால நல்லெண்ணெயில் பண்ணுறது பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் கல்லுப்பு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை அதில் போடணும். போட்டு ஒரு நிமிஷம் அவ்வளோதான். அரைக்கணும், தாளிக்கணும், கொதிக்க விடணும், அவ்வளோதான். அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. வெறும் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சோம். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். நான் கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். சுடுறதுக்கும் நமக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். சாஃப்டாக மெல்லிசான சப்பாத்தி ரெடி. அப்படியே இங்கே தக்காளி தொக்க பாருங்கள். நல்ல ரெட் கலரில் நம்ம ஊற்றின நல்லெண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து, இதுதான் பதம். நம்ம முதல்ல ஊற்றின நல்லெண்ணெய் மேலே இப்படி வந்து கரை கட்டி நிற்கணும், அதுதான் பதம். இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா, தண்ணி படாமல் வச்சுக்கிட்டா 2-3 நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்கள். தண்ணி படாமல் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். நிறைய பேர் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்திக்கு ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் 3 பொருளை வச்சு, தக்காளி, சிவப்பு மிளகாய், உப்பு, அவ்வளோதான். இந்த 3 பொருளை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சைட் டிஷ். நம்ம வீட்டில் நைட் இன்றைக்கி சப்பாத்தி, தக்காளி தொக்கு. மத்தியானம் ஒரு வீடியோ ஹெல்த்தியாக சீக்கிரமாக சமைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.